செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு முறை பன்னீர் நம்ம ஷேர்னக்கா சொன்ன டிஷ், ஆனால் பன்னீர் இல்லை, சிக்கன். வீட்டில் அரைச்ச சிக்கன் மசால், மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, கடையில் வாங்கின கடலை மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் லெமன் வெட்டி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டோம். இது பிழிஞ்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை பரட்டும் போதே இந்த மசாலேருந்து வந்த ஸ்மெல் அவ்வளோ அரோமேட்டிக்காக நல்லா இருந்தது. அண்ட் இதில் சிக்கனை போட்டு நல்லா பரட்டி ஒரு 1/2 hour அப்படியே ஓரமாக வச்சிட்டோம். வயல் இது நான் 1/2 hour வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா தட்டி வச்சு அதில் மிளகாத்தூள், அப்புறம் பெப்பர் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அது கூடயும் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அதை சிக்கனை இது மேலே எடுத்து நம்ம டிப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதனால் இது எண்ணெயில் போடும்போது இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் தனித்தனியாக வந்துச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் வச்சுருங்க. பட் டேஸ்ட் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. செக் சமையல் வித் ஷாரன் ஃபார் மோர் பர்ஃபெக்ட் ரெசிபி.